வசனத்தை புரிந்து கொள்றதுனால சந்தோஷம் உண்டாகும், அது ஓகே. அதனால பூரிப்பு உண்டாகும், அது ஓகே. அதனால ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகும், அது ஓகே. உணர்ச்சியே வேணான்னு சொல்லுங்க. சிலர் செத்த மாதிரி இருப்பாங்க உணர்ச்சியே இல்லாமல், எனக்கு உணர்ச்சி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஆனால் கிரிக்கெட்டுக்கு மேட்ச்சுக்கு போனால் மட்டும் எங்கேருந்தும் வந்துடும்லாம். எல்லா தட்டு கிட்டு அது இது எல்லாத்தையாவது எடுத்துகிட்டு வந்து அடிச்சுட்டு கிடப்பாங்க, டங்க 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 டங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு. கோயிலில் ஒரு கையை கூட தட்ட மாட்டாங்க, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உணர்ச்சியே கூடாது. அங்கே போனோன்னு எல்லாம் வந்துடும், ஒரே கத்துறது. உள்ள புரிந்து கொள்ளுதல் உண்டானா வெளியே உணர்ச்சியும் உண்டாகும். உணர்ச்சி நல்லது, ஆனால் வெறும் உணர்ச்சியே கிளப்பிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால் அதன் மூலமாக உணர்ச்சி உண்டாகிறது, அதன் மூலமாக பூரிப்பு, சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு, அதன் மூலமாக கைத்தட்டுறது, அதன் மூலமாக நல்லா பாடுறது, அதன் மூலமாக கத்தரை துதிக்கிறது ரொம்ப நல்லது. ஏனென்றால் அதுதான் பலன் தருகிற